அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் GIMP அப்படிங்கிற சாஃப்ட்வேரோட அறிமுகத்தை பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனிபடி அவுட் தேர் யூடியூப் சேனல். நான் MVP. GIMP அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர், ஃபோட்டோ எடிட்டிங் டிசைனிங் சாஃப்ட்வேர். ஃபோட்டோஷாப் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். அடோப் ஃபோட்டோஷாப் எப்படி இருக்கோ அதுக்கு மாற்றாக ஓப்பன் சோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் GIMP அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் GIMPோட லோகோ. இப்போ GIMPை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் GIMP GIMP அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாகவே வந்துடும். GIMP.org இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதுக்குள்ளே போகிறோம். இப்போ கரெக்டாக GIMP 2.10.18 அப்படிங்கிற வெர்ஷனில் இருக்குது. GIMP அப்படிங்கிறது குனு இமேஜ் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் GIMP அப்படிங்கிறது. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் இமேஜ் எடிட்டர். லினக்ஸ் யூஸராக இருந்தாலும், விண்டோஸ் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்பிள் கம்ப்யூட்டர் OS X யூஸ் பண்ணாலும் சரி, 3 பிளாட்ஃபார்ம்லேயுமே இது வேலை செய்யும். இது ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் இமேஜ் எடிட்டர். ஓகேவா? இது எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுனாக்கா டவுன்லோட் அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். நான் லினக்ஸ் பிசி யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது லினக்ஸ் மின்ட் 19.3 லினக்ஸ் மின்ட் 19.3 சினமன் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போதைக்கு GIMPை ஃப்ளாட்பேக்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். லினக்ஸில் ஃப்ளாட்பேக் GIMP இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டெர்மினலில் இந்த கமெண்ட்ஸை ரன் பண்ணுறது மூலயமா நீங்கள் GIMPை உங்களோட லினக்ஸ் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சாஃப்ட்வேர் சென்டர்லேயும் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு சாஃப்ட்வேர் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் ஃப்ளாட்பேக் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள குனு இமேஜ் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு இந்த ஐக்கானோட லோகோவோட ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் GIMPோட லேட்டஸ்ட் வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நார்மலாக வெளியவே நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற இடத்துலையும் நீங்கள் GIMP பார்க்கலாம். ஆனால் இந்த GIMP பழைய வெர்ஷன் 2.8. இப்போ கரண்ட்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறது 2.10.18. அதனால் நீங்கள் ஃப்ளாட்பேக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க லினக்ஸில். அதுக்கு அடுத்தபடியாக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் நீங்கள் நார்மலாக அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது போல தான் இந்த பேக்கேஜை டவுன்லோடு பண்ணிக்கலாம். exe ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் இப்போ டவுன்லோடு பண்ணுறேன். இப்போ நான் விண்டோஸில் டைரக்ட் டவுன்லோடு அப்படின்னு கொடுத்த பிறகு இது போல் ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இதில் 2.10 பல வெர்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. 2.10.0 10.4 10.2 6. இப்போ கரண்ட்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறது 10.18. ஓகே, இதை டேட்டு வாரியாக வச்சுருக்காங்க. exe ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை வழக்கம் போல் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதே போல் தான் ஆப்பிள் கம்ப்யூட்டர் வச்சுருந்தாலும் OS Xல் அதுக்கு தேவையான பேக்கேஜாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, இப்போ அதோட இன்டர்ஃபேஸை பார்க்கலாம். GIMPை ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் GIMPோட யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நான் யூஸ் பண்ணிருக்கிறது GIMP 2.10.18. ஓகேவா? இதை பற்றி சொல்லணும்னாக்கா ஃபஸ்ட்டு எப்போதும் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இருக்கிறது போல் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிறது மெயின் மெனு. அதுக்கப்புறமேட்டு டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிறது டூல் பாக்ஸ். இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸும் கொடுத்துருக்காங்க.
சில டூல்ஸை வந்து அதோட பொதுத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி குரூப் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் லாங் கிளிக் பண்ணிங்கனாக்கா அதுக்குள்ளே நிறையா டூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு குரூப்பாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இங்கே இருக்கிற டாட் வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்படி டாட் இருந்தாக்கா அதுக்குள்ளே நிறையா டூல்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது ஒரு குரூப்னு அர்த்தம். ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து டூல்ஸோட ஆப்ஷன்ஸ்லாம் ஷோ ஆகும். இப்போ நம்ம எந்த டூல் யூஸ் பண்ணுறோமோ அந்த டூலுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே ஷோ ஆகும். ஓகே. அதுக்கப்புறமேட்டு ரைட் சைடு டாப்பில் வந்து ப்ரஷஸ்ஸு, பேட்டர்ன்ஸ், இது போல் நிறையா டாக்கபிள் டயலாக் பாக்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். நமக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான மற்ற டாக்கபிள் டயலாக்கையும் கூட இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு அடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடு பாட்டமில் லேயர் பேனல் இருக்கும். லேயருங்கிற டாக்கபிள் பாக்ஸ் இருக்கும். லேயர், சேனல், பேத் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஓகே. இந்த சம்டைம்ஸ் இந்த லேயர் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் இப்படி மாதிரி வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் டாக்கபிள் டயலாக் பாக்ஸ் தான். இதை நீங்கள் இப்படி தனியாக ஒரு பாக்ஸாக வெளியே எடுத்துக்க முடியும். இதோட சைஸை ரீசைஸ் பண்ணிக்க முடியும். எங்கே வேணுமோ மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை இங்கேயே வைக்கணும், எனக்கு இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த லேயர்ஸ் அப்படிங்கிற பேரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாக்கா எங்கே வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே எங்கே வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ இதே இடத்துலையே வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்களா, பழைய மாதிரி அதே இடத்துல வந்துடுச்சு. இப்போ சம்டைம் வந்து இப்படி எடுக்கிறீங்க, தெரியாமல் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, மறுபடியும் அங்கே வைக்கிறதுக்கு போல க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது தான் விண்டோஸ் மெனு பாரில் மெயின் மெனுவில் விண்டோஸில் டாக்கபிள் டயலாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னாக்கா இங்கே எல்லா டாக்கபிள் டயலாக்ஸுமே இருக்கும். இங்கே இல்லாததும் பல இது இருக்கும். நம்ம தேவைன்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவை வந்து லேயர்ஸ். ஓகே, லேயர்ஸை கொடுத்தோன்னாக்கா அது வந்து இந்த டாப்பில் டாக் ஆகிடுச்சு. இது இங்கே இருக்க வேண்டாம், எனக்கு இங்கே வேணும். அதனால் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ட்ராப் பண்ணேன் அப்படின்னாக்கா லேயர்ஸுங்கிறது பழைய மாதிரி இங்கே வந்துடுச்சு. இது போல் உங்கள் சௌகரியத்துக்கு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். இப்படி ரீசைஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு புதிய ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, கிம்பில் ஃபைல் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னாக்கா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் டெம்ப்ளேட் நிறையாவுக்கு கொடுத்துருப்பாங்க, ப்ரீசெட் சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நான் இப்போ A4 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். அதோட வித்து ஹைட்டு கொடுத்துருப்பாங்க, என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது. நான் பிக்சல்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தேனாக்கா எனக்கு புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து இந்த ஒயிட் கலரில் இது வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் ஆகிருக்கு. இது ஒரு லேயர். இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த செக்குடு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மஞ்சள் கலர் ஒரு பார்டர் மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த பார்டருக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் வந்து நம்மளோட கேன்வாஸ். இதுக்குள்ளே நம்ம பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் அவுட்புட்டில் இமேஜாக நம்ம எடுக்க முடியும். ஓகேவா, இந்த பார்டருக்கு வெளியே உள்ளது எல்லாமே வந்து ஒரு ஆர்ட்போர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த பார்டருக்கு வெளியே உள்ளது வந்து ஒரு டேபிள் போலவும், இந்த பார்டர் தான் வந்து நம்ம வரைகிற ஒரு பேப்பர் போலவும் இமேஜின் பண்ணிக்கலாம். டேபிள் மேலே பேப்பரை வச்சு நம்ம வரைவோம். ஆனால் பேப்பரில் தான் வரைவோமோ தவிர டேபிளெல்லாம் வரைய மாட்டோம். டேபிளில் வரைஞ்சால் நம்ம அதை வேறு எங்கேயும் எடுத்துகிட்டு போகவும் முடியாது. அப்படிங்கும்போது இதுக்கு வெளியே இருக்கிற விஷயம் எதுவுமே வந்து ஃபைனல் அவுட்புட்டில் நமக்கு கிடைக்காது. ஓகே, இந்த செக்குடு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த இடம் தான் வந்து கேன்வாஸ். இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதுக்கு வெளியே உள்ளதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்காது. ஓகே, இப்போ ரஃபாக ஏதாவது வரையலாம், கலர் மாற்றிக்கலாம். ப்ரஷ் சூஸ் பண்ணியிருக்கேன், AOT எனிபடி அவுட் தேர். ஓகே, இப்படி கொஞ்சம் எழுதியிருக்கேன் லைட்டாக. நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. இதை சேவ் பண்ணோம். Ctrl+S அமுத்தி ஷார்ட்கட்டில் சேவ் பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னா ஃபைல் சேவ். ஓகே, இது போல் அடுத்து ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. ஃபைலோட நேம் கொடுத்துக்கலாம். நான் aot.னே கொடுத்துக்கிறேன். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே கவனிச்சிங்கனாக்கா .xcf அப்படின்னு இருக்குங்களா, இதுதான் வந்து GIMP-ஓட அஃபிஷியலான டாக்குமெண்ட் ஃபார்மேட். ஓகே, GIMP-ஓட ஃபைல் ஃபார்மேட். இப்போ ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா PSD அப்படின்னு இருக்கும். அதுபோல் GIMP-க்கு வந்து XCF அப்படிங்கிறது இதோட ஃபைல் ஃபார்மேட். இப்போ சேவ்னு கொடுத்துடலாம். சேவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இமேஜை வந்து நான் இமேஜை ஜேபிஜியாவோ அல்லது பிஎன்ஜியாவோ வெளியே எடுக்கணும், அவுட்புட்டாக வெளியே எடுக்கணும் அப்படின்னாக்கா எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கும் நம்ம ஃபைல் அப்படிங்கிற மெனுவில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனோம்னாக்கா மறுபடியும் ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. இதில் நம்ம நேம் கொடுத்துக்கிட்டு எந்த ஃபார்மெட்டில் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இங்கே ஆல்ரெடி பிஎன்ஜின்னு இருக்குது. இப்போ நம்ம ஜேபிஜி வேணும்னாலும் அதை மாற்றிக்கலாம். ஜேபிஜி இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஜேபிஜி ஃபார்மேட்டில் நமக்கு இந்த பேரில் நம்ம டெஸ்டினேஷன் டெஸ்க்டாப்பில் நமக்கு அவுட்புட் கிடச்சிடும். எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அவுட்புட் குவாலிட்டி 90% இருந்தால் போதும். கமெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம எழுதணும்னா எழுதிக்கலாம். யார் க்ரியேட் பண்ணுது, இல்லை யாருக்காக க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிற அதாவது மெட்டா டேட்டா சம்மந்தப்பட்ட தகவல்களை இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் போய் பார்க்கலாம். இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து நம்ம GIMP-ஓட ஃபைல் XCF. ஓகே, இது வந்து நம்ம அவுட்புட் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் aot அப்படின்னு நம்ம அங்கே கொடுத்தது வந்துருக்கு. aot.jpg இது நம்ம உருவாக்குன இமேஜ். ஓகே, அவ்வளோதான். ஒரு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அப்புறம் GIMP-ஓட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது வந்து GIMP-ஓட ஒரு அறிமுக வீடியோ. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு இது போன்ற தொடர்ந்து வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.